Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 12th Maths first chapter applications of matrices and determinants. The fourth exercise, the third problem பார்க்கலாம். A chemist has one solution which is 50% acid and another solution which is 25% acid. How much each should be mixed to make 10 liters of a 40% acid solution? ஓகேங்களா, அவருடைய ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் வந்து 50% ஆசிடு. எவ்வளோ ஆசிடு? 50% ஆசிடு. அதில் வந்து எவ்வளவு லிட்டர்ஸ்னு அவருக்கு எவ்வளவு மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. அதே மாதிரி செகண்ட் சொல்யூஷன் எவ்வளவு? 25% ஆசிட் இருக்குது. அந்த சொல்யூஷனில் எவ்வளோ லிட்டர்ஸ்னு தெரியாது. How much each should be mixed to make 10 liters of a 40% acid solution? அப்போ இந்த ரெண்டும் சேர்த்து எவ்வளோ லிட்டர்ஸ்னு தெரியாது. தென் இந்த ரெண்டும் சேர்த்து நமக்கு வந்து எவ்வளவு லிட்டர்ஸாக 10 லிட்டர்ஸு 50% ஆசிட் உள்ள சொல்யூஷனும் 25% ஆசிட் உள்ள சொல்யூஷனும் சேர்த்து எவ்வளவு 10 லிட்டர்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது. அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆசிட் இருக்குது? 40% ஆசிட் இருக்குது. அப்போது இந்த 40% ஆசிட் உள்ள இந்த 10 லிட்டர் சொல்யூஷனை மேக் பண்ணுறதுக்கு இந்த 50% ஆசிடில் எவ்வளோ லிட்டர்ஸ் மிக்ஸ் பண்ணணும்? நெக்ஸ்ட்டு வந்து 25% ஆசிட் உள்ள சொல்யூஷனில் வந்து எவ்வளோ லிட்டர்ஸ் ஆட் பண்ணணும்? இந்த இதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த இதை வந்து எவ்வளோ லிட்டர்ஸ்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எந்த ரூல் யூஸ் பண்ணணும்னா கிராமஸ் ரூல் வந்து யூஸ் பண்ணணும். இனி சொல்யூஷன் எடுத்து எழுதிக்கலாம். சொல்யூஷனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்னது நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் இன் 50% ஆசிட். 50% ஆசிட் இருக்கிற அந்த சொல்யூஷனோட லிட்டர்ஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் இன் 50% ஆசிட். 50% ஆசிட் உள்ள சொல்யூஷனில் வந்து எவ்வளோ லிட்டர்ஸ்னு தெரியாது. ஸோ அதை வந்து எக்ஸ் லிட்டர்ஸ்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 25% ஆசிட் இருக்கிற சொல்யூஷனில் எவ்வளோ லிட்டர்ஸ் இருக்குதுன்னு உள்ளதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஒய் லிட்டர்ஸ். இப்போ 50% ஆசிட் உள்ள சொல்யூஷன் வந்து டோட்டலாக எவ்வளவு லிட்டர்ஸ்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி 25% ஆசிட் உள்ள சொல்யூஷன் வந்து எவ்வளவு லிட்டர்ஸ்னு உள்ளது, எவ்வளோ லிட்டர்ஸு ஒய் லிட்டர்ஸ், அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிவன் டேட்டாஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து என்னது எக்ஸ் லிட்டரு, தென் வந்து ஒய் லிட்டர் சேர்த்து எவ்வளோ லிட்டர்? 10 லிட்டர்ஸ். இது ஒரு இக்குவேஷன். ஓகேங்களா, 50% ஆசிடுக்குள்ள லிட்டர்ஸு, தென் வந்து இது 25% ஆசிட் உள்ள லிட்டர்ஸு, ரெண்டும் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ லிட்டர்ஸு? 10 லிட்டர்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸ் லிட்டரில் எவ்வளவு ஆசிட் இருக்குது? 50% ஆசிட். அப்போ 50 / 100 இன்டு என்னது? எக்ஸு. அப்போது எக்ஸ் லிட்டருக்கு 50% ஆசிட் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன, ஒய் லிட்டர்ஸுக்கு எவ்வளோ ஆசிட் இருக்குது? 25% ஆசிட் இருக்குது. 25% ஆசிடு ஒய் லிட்டருக்கு இருக்குது. சேர்த்து நமக்கு எவ்வளவு? 40% ஆசிடு. எவ்வளோ லிட்டருக்கு? 40% ஆசிடு. எவ்வளோ லிட்டருக்கு? 10 லிட்டருக்கு. புரியுதா? எக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரியுதா? ஃபஸ்ட்டு வந்து என்னது? டோட்டலாக எவ்வளோ எக்ஸ் லிட்டர், தென் வந்து ஒய் லிட்டர் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ லிட்டர்ஸு? 10 லிட்டர்ஸு. இது வந்து நமக்கு வந்து கிவனில் கொடுத்துருக்காங்க. டோட்டல் லிட்டர்ஸ் வந்து 10 லிட்டர்ஸு. இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் சேர்த்து தான் 10 லிட்டர்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸில் வந்து எவ்வளோ ஆசிட் இருக்குது? 50% ஆசிட் இருக்குது. தென் வந்து ஒயில் வந்து 25% ஆசிட் இருக்குது. ரெண்டும் சேர்த்து தான் 10 லிட்டர்ஸில் வந்து என்னது? 40% ஆசிட் இருக்குது. ஓகேங்களா, இனி வந்து நம்ம இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம். 0 0 கேன்சல் ஆயிரும், இந்த 0வும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இது கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 5 2s are 10.
நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்ன வரும் 4. இனி வந்து நம்ம வந்து திருப்பி எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10. நெக்ஸ்ட்டு எக்ஸ் டிவைடட் பை 2 ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் என்ன வரும் 4 வந்து எல்சிஎம்மாக வரும். அப்போ என்ன 4 எல்சிஎம் எடுத்துட்டோன்னா 2 2s are 4. அப்போ 2x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4. இது 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இக்குவேஷன் எழுதிக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10. நெக்ஸ்ட்டு 2x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 4s are 16. இதுதான் நம்மளுடைய இக்குவேஷன். இதுக்கு வந்து நம்ம இனி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதிக்கலாம். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் 1 1 நெக்ஸ்ட்டு 2 1 கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அன்னோன்ஸை எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் ஒய். நெக்ஸ்ட்டு பி மேட்ரிக்ஸுக்கு 10 16. இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸு ஏன்னு எடுத்துக்கோங்க. தென் வந்து இது எக்ஸு, இது பி மேட்ரிக்ஸு. நெக்ஸ்ட்டு இது கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணணும். கிராமர்ஸ் ரூலுக்கு ஃபஸ்ட்டு டெல்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டெல்டானா என்ன? ஏ மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட்டுக்குள்ளாடி எழுதிக்கலாம். 1 1 2 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 minus 2 is equal to answer -1. நெக்ஸ்ட்டு டெல்டா 1 is equal to ஃபஸ்ட்டு காலமாக ரீப்ளேஸ் பண்ணி பி மேட்ரிக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ 16 செகண்ட் காலமாக அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ 10 minus 16 ஆன்சர் என்ன? -6. நெக்ஸ்ட்டு டெல்டா 2 is equal to ஃபஸ்ட்டு காலமாக அப்படியே எழுதிக்கோங்க. செகண்ட் காலமாக ரீப்ளேஸ் பண்ணி பி மேட்ரிக்ஸு ஈக்குவல் டு என்ன வரும்? 16 minus 20 is equal to -4. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன? டெல்டா 1 டிவைடட் பை டெல்டா. நெக்ஸ்ட்டு டெல்டா 1 டிவைடட் பை டெல்டானா நமக்கு என்ன? டெல்டா 1ஓட வேல்யூ என்ன? -6 டிவைடட் பை டெல்டாவோட வேல்யூ -1. ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் 6. நெக்ஸ்ட்டு ஒய் is equal to delta 2 divided by delta. delta 2 ஓட வேல்யூ என்ன? -4 divided by -1. கேன்சல் பண்ணுனா y ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கிது? 4 கிடைக்கிது. ஸோ x is equal to 6, y is equal to 4 கிடைச்சிருக்கு. அப்போ வந்து நமக்கு வந்து இந்த 6ங்கிறது என்னது? 6 லிட்டர்ஸ். 50% ஆசிட் சொல்யூஷன் வந்து எவ்வளோ லிட்டர்ஸ் இருக்குது? 6 லிட்டர்ஸ் இருக்குது. தென் வந்து 25% ஆசிட் உள்ள சொல்யூஷன் வந்து டோட்டலாக எவ்வளோ லிட்டர்ஸு? 4 லிட்டர்ஸ். அப்போ 6 + 4 வந்து என்னது? 10 லிட்டர்ஸ் டோட்டலாக. ஓகேங்களா? 50% ஆசிட் உள்ள சொல்யூஷனில் வந்து எவ்வளோ லிட்டர்ஸ் இருக்குது? 6 லிட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு 25% ஆசிட் உள்ள சொல்யூஷனில் டோட்டலாக எவ்வளோ லிட்டர்ஸ் இருக்குது? 4 லிட்டர்ஸ். ஓகேங்களா? இந்த 6 லிட்டர்ஸ் அண்ட் 4 லிட்டர்ஸை மிக்ஸ் பண்ணால் வந்து நமக்கு வந்து என்னது? 40% ஆசிட் உள்ள 10 லிட்டர்ஸ் சொல்யூஷன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.